ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ நான் ஏதாவது பேசும்போது நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எங்களை எப்படி கேட்க போறீங்க? ஆமாம், கண்டிப்பாக சார். நான் நைட்டில் தூங்காமல் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். எல்லாம் பக்காவாக கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வந்திருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி டு see you both, ஐ திங்க் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மூவி இட்ல. ஸோ எப்படி இருக்கு டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட்? ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அக்காவுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு பூர்வ ஜென்மம் அந்த மாதிரி. ஜெயா டிவியில் ப்ரோக்ராம்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நல்ல வைப் அப்படியே மறக்காம வர முடியும். நல்லா இருக்குக்கா. ஒரே ஒருத்தர் தாங்க ஆக்சுவலாக எனக்கு. நான் ஹீரோ உட்காந்துருக்கேன். நீ சாரியே ஆரம்பத்துலேருந்து வந்து என்ன கன்னு பொண்ணு என்னக்கா. சரி, நான் ரொம்ப வருத்தத்தோடு வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து சார் எடுத்து நான் ரொமான்ஸ் பண்ணுறது எப்படின்னு நான் கற்றுக்க போகிறேன். அவர் கூட சேர்த்து எனக்கு ஒரு ஏவி போட்டதுக்கு ரொம்ப I don't think many other heroes will agree to something like that. So, ரொம்ப simple. Thank you. I didn't expect that. Thank you so much. Thank you for reminding me of some of my work. Wow. Thank you sir. ரொம்ப சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. 2005ல் சாரை மீட் பண்ணுறதுக்கு, சார் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, சார் படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தோற்று போயிட்டேன் அந்த டைமில். ஆனால் அந்த சார் கூட வந்து இப்போ நான் ஒரு படத்தை ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், ஹைலி டேலண்டடு. சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அண்ட் இவ்வளோ நாள் அவர் எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி தான் ஆக்டர்ஸ்ட்டு வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்டைலிஷான சட்டிலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அங்கே கொடுத்த தேங்க்யூ விஜய். நான் இந்த படம் பண்ணதுக்கு 2 ரீசன் தான். எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும். தனா சொன்னது, விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார் நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு. ஐம் வெரி ரிலக்டன்ட் ஆக்டர். நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். படம் நடிக்கும்போது இதுக்காக நம்ம வரலையே, எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படி தான் தோணியிருக்கு உண்மையிலேயே. பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த டெக்னீஷியன்ஸ், டைரக்ஷன் டீம், கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ், ஹீரோ, அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன். நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பாக சொல்ல, பட் நம்மளுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அது இருக்குமா அப்படின்னு. ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப ரிலேட்டடாக தான் நான் பண்ணுவேன். பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம். அப்போ மாஸ்டர் சொன்னார், நான் சொன்னது செஞ்சார் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு ஆக்டராக போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை. பட் ஐ ஜஸ்ட் ஹோப் தட் திங்ஸ் வில் ஃபாலோ இன் பிளேஸ் ஃபார் மீ. ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ. பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை, அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும், அவர் என் கூட நடித்த சீன்ஸும். ஒரு நடிகராக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீ நினைக்கிறேன். வி ஹேட் சீன்ஸ் டுகெதர். தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிய மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு. அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அதுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் வரணும். இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டைரக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும். அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும். அப்போ தான் என்னால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ everything fell in place, even the scenes we had with Riya and everything. So everything was comfortable for me, and I love being on the sets of this film. That is very that's very sure, and it's because Vijay wanted me in the film that I did this film. Yeah, thank you sir. எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்ககிட்ட இருந்து. நானும் மாதமான கஷ்டப்படுறேன் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து. ஃபர்ஸ்ட் படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு. சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்துச்சு. ரீசெண்டாக ரோமியோரும் ட்ரை பண்ணேன். அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அது மதிக்கல. இந்த படத்தையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸ், ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்ணுவோம். கண்டிப்பாக ஷோர் சார். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ். ஃபேமிலி ரொமான்ஸ் தான் நீங்கள் பண்ணுவீங்க? இல்லை சார், நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் வந்து எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும். ரியா கொஞ்சம் மேலே வாங்கப்பா. நல்ல விஷயம் தான் சார். பேசி வச்சு பண்றேன். அதுதான் என்னோட முதல் கேள்வியா கூட இருந்தது ஆண்டனி சார். கரெக்ட் தான். ரொமான்ஸ்க்கு பேர் போனவர். நீங்க ஏதாவது சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். தனா டைரக்ஷன்ல ஹிட்லர்ல ரொமான்ஸ் எப்படி பண்றீங்க நீங்க பார்க்க போறீங்க. கௌதம் மேனன் சார் ஃபியூச்சர்ல பண்ண போற படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன். ஆமா. அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து ஒரு சீன். கண்டிப்பா தேவை சார். ஏதோ ஒண்ணு. ஆக்சுவலா இது நான் அவன் இல்லை பார்ட் 2 சார். 3. அதான் நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க. நீங்களும் வாங்க. நீங்க 3 பேரோட அப்புறம் அவங்க எப்படி ரொமான்ஸ் பண்ணுங்க சார். சார் நீங்க என்ன 3 பொண்ணுங்களோட ரொமான்ஸ் பண்ற சீனை நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க சார். சேலஞ்சிங்கான சீன். நீங்களும் வாங்க. நல்லா இருக்கு மேல வாங்க. சார் நீங்க எனக்கு அந்த 2 லைன் எழுதிங்க. மாடுதான தப்பா கூப்பிட்டேன் வாங்க. இல்ல மாடுதான பால கறக்கும், பால் இங்க தயிரா மாறும். கடைசியா இப்போ ரொமான்ஸ்க்கு வாங்க. ரொமான்ஸ். சோ இப்போ ஆக்சுவலா
இவங்க வந்து ரியாட்ட சார் மைக் 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 நீங்க ரியா பார்த்துட்டு நீங்க இவங்க யாரு வந்து நீங்க அக்கான்னு கூப்பிட்டு அப்புறம் எனக்கு எப்படி இல்ல இல்ல முதல்ல தெரியாம சும்மா சீன் சரி நீங்க வந்து இல்ல அக்கானா நீங்க உங்க பக்கத்துல இங்க போய் நின்னுட்டு உங்களை பார்த்துட்டு உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்கிறது நான் ஏன் உங்களை லவ் பண்ணேன் முடியும் இவங்க அக்கா இல்ல நீங்க யூசுவலா சோபனான்றதே பூவனான்னு கூப்பிடுவீங்க இது வேற பயங்கர பாருங்க அங்க டீம் எல்லாம் பக்காவா போடுவாங்க இல்ல இல்லப்பா வெண்ணி தாண்டி வருவா இல்ல வயசு மூத்தாம தான் அப்புறம் அக்கா தான் வந்து இல்ல நான் அக்கா கிடையாது நான் லவ்வர் நீங்க திருத்தணும் ஆக்சுவலா ஓகேவா சார் அக்கா எடுத்துடலாம் சார் என்ன டைலாக் சார் அதாவது உலகத்துல எவ்வளவு வயசான பொண்ணுங்கிறதும் இங்க வாங்கக்கா இவ்வளவு பொண்ணுங்கிறதும் ஏன் எனக்கு வந்து சோபனா மேல மனசு அப்படி பாயுது எனக்கு தெரியல ஓகே சார் ரொம்ப ரொம்ப உருகிட்டேன்னா இல்ல மைக் அக்காட மைக் கொடுங்கப்பா கொஞ்சம் தம்பி சரி நீங்க பதில் சொல்லுங்க இல்ல நீ என்னன்னா நீங்க அந்த அத லவ்வோட சொல்றாரு சார் சரி நான் சீரியஸ் அவர் டைரக்ஷன்ல நான் நடிக்கிறேன் இப்போ எஸ் சார் இல்ல தொடலாம் சொல்ல அவரு இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க படத்தையே தொடர சரி ஓகே உலகத்துல எவ்வளவு ஆங்கர்ஸ் இருந்தோம் எவ்வளவு பேர் இருந்தோம் எத்தனை பேர் வந்து என்னோட நிகழ்ச்சியில் தோல்த்து வரைக்கும் எனக்கே ஷோபனா ஒரு மாதிரி பண்ணுது என்ன சார் வாந்தி வருதா இல்ல லவ் வருது ஆக்சுவலா இல்ல சார் ஓகே நல்லா உண்மையிலே சார் நான் நல்லா நடிச்சேன் சார் ரியலா இருந்தது நீங்க ரொம்ப ரியலாவே எப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க் இல்ல என்ன பண்ணீங்க நான் வந்து ப்ரோபோஸ் பண்றேன் நீ வாந்தி வருதாங்க கேக்குறீங்க ப்ரோபோஸ் நீங்க என்ன பண்ணீங்க இப்படி இப்ப அக்கா விட்டுலாம் ரியாட்ட போய் நீங்க வந்து ஹாய் மார்னி ரியான்னு சொன்ன நேச்சுரலா வரும் சார் ஹாய் விஜய் நான் சொல்லியே ஆகணும் நீ அவ்வளோ அழகு இந்த மாதிரி ஒரு அழகு இங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் ஆனால் நல்லா எஸ் சார் எஸ் சார் தமிழ்ல சொல்லிக்கிறேன் சார் இங்கிலீஷ்ல சரியா ஃபுல் படம் நடிச்சு முடிச்சோம் டைரக்டர் தானே வந்து உங்களை என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டாரு ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாகவே அங்கே இருந்து லவ் சொல்லுவாங்க நான் இங்கேருந்து சொல்லுவோம் ஆனால் கௌதமன் சார் பிளெஸிங்கில் அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கேன் இல்லையா இது சார் இன்னொரு டேரக்டர் சொன்னீங்க இது இன்னொரு சொன்னீங்க சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்துக்க மாட்டாங்க இல்லையா கண்ணை பார்த்து பயமா இருக்கு சார் கண்ணை பார்த்து பேசுறேன் தைரியமா பேசுறேன் ஐ லவ் யூ ரியா ஓகேவா சார் ஐ லவ் யூ லவ் பண்றது ஓகேவா சார் உங்களுக்கு ஐயோ நீங்க இவ்வளவு நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றா ஃபைனலி ஐ லவ் யூ சொன்னேன்ல ஐ லவ் யூ சொன்னேன் இது இருக்கு ஓகே அவ்வளவுதான் இந்த பொண்ணுங்களே அவ்வளவுதான் No sir, I mean your dialogue is there. Mine is over completely. I propose. Take two sir. Sir retake. நீங்க ஏதோ வேற ஒரு டயலாக் சொன்னீங்க சார் ஆக்சுவலா No sir அந்த dialogue. போயிட்டிக்கா இருந்துச்சு சார் அது நான் அதை சொல்லி ஆகணும் நீ அவ்வளோ அழகு சரி ஓகே என் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பிரஷனை பார்த்து எனக்கு என்னன்னா அத சொல்ற நீங்க ஃபர்ஸ்ட் அழகா சொல்லணும் சார் நீங்க என்ன இப்படி சோகமா சொல்றீங்க மாசா சொல்லட்டுமா மாசா சொல்லட்டுமா ஏய் சரி சொல்லியே ஆகணும் சரி சரி நம்ம ட்ரை பண்ண வரல விட்டுருப்பா ஐ லவ் யூ அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் என் ஸ்டைலில் சார் டன் இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் சாரி சாரி ஐஸ்வர்யா தத்தா இல்லை எஸ் சாரி அவங்ககிட்ட வந்து நீங்க சொல்லுங்க இந்த மேடை ஏறி இருக்காங்க இந்த தடவை வந்து நான் ஜிவிஎம் சாரோட நீங்க லைவ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க பார்த்தது இல்லை ரெண்டு நான் பண்ணிட்டேன் சார் நீங்க பண்ணுங்க நான் டைரக்ட் பண்ணிட்டு இல்ல நான் டைரக்ட் நான் சொல்றேன் there is no pressure to speak in Tamil but you spoke in Tamil and that's so beautiful there is no need to யார் உங்கள்கிட்ட வந்து தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை பட் ரெண்டு பேரும் ரொம்ப அழகா தமிழ்ல பேசுனீங்க you took the effort so I thought சரி இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்றேன் இந்திய தொலைக்காட்சி வரலாற்று முதல் முறையா யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலா இல்ல ஸ்டேஜ்ல பண்ணிருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பிஹைண்ட் தி சீன்ல
சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கிறத வந்து அவரே பண்ணி கட்டுவார். பட் நான் டைரக்ட் பண்ணா என்ன அப்படின்றது வாங்க சார் வேற அதை தக்கம் ப்ளீஸ் ஐஸ்வர்யா ப்ளீஸ். நீங்க என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க? ரொம்ப இன்டிமேட்டா இருக்கணுமா? இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர். எங்க அம்மா பார்த்த எங்க அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க. இதே கண், இதே லிப்ஸ், இதே மூக்கு அப்படி. அது ஓகே, அம்மா எடுத்துட்டேன், அதனால ஃபேமிலி ஓகே தான் சார். கேவலமா இருக்கும் இல்ல சார். சார் ஏன் அவருக்கு அம்மா ஃபேமிலி போனீங்க? இல்ல எனக்கு ரொமான்ஸ் வரல சார், நடிக்க வரல, டைரக்ட் பண்ண வரல. நீங்களே ஏதோ சொந்தமா பண்ணுங்க சார். நடிக்க வந்து சார் நான் தான் உங்க கூட நடிச்சேன். பாத்தீங்கல்ல? ஓகே சார். டவுட் இல்லை சார். இல்ல ஃபேமிலியா நீங்க சொல்லிட்டீங்களா, அதான் எப்படின்னு சொல்ல. தத்தா தத்தா ஒரு டைலாக் ஏதாவது பேசுங்க சார் உங்க ஸ்டைல். அவன் பேர் ஐஸ்வர்யா தத்தா. ஐஸ்வர்யா தத்தா. எஸ் 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 எஸ். தத்தா. அதாவது உங்களை பார்த்து நாங்கள் ஆஃப் ஆயிட்டோம், அதான் அதுக்கு மீனிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி சூப்பர் சார். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நான் முதலே உங்களை தான் ஆரம்பிச்சேன் இல்லையா? எனக்கு வேணாம் சார், நீங்க நிறைய கொடுத்துட்டீங்க எனக்கு. பிரச்சனை பாத்தீங்களா, ஒரே ஜாலி ஆயிட்டாங்க அவங்க. பட் சூப்பர். ஐ திங்க் முக்கியமான ஒரு கிரியேட்டரை இந்த டைம்ல ஸ்டேஜுக்கு நம்ம கூப்பிட்டே ஆகணும். தி டைரக்டர் தனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதாவது இந்த லான்ச்சுக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்லாம ஃபுல் ஃபங்க்ஷன் ஃபுல்லாவே வெளியில இருந்தாரு. சூப்பர் தனா சார். மைக் ஓகே சூப்பர். சோ தனா சார் என்னன்னா பாத்தீங்களா, இங்க சில விஷயம் நடந்தது பாத்தீங்களா? எப்படி சார் நான் நல்லா நடிச்சேனா? லவ் எனக்கு ஒரு ரொமான்ஸ். எனக்கு அவங்களுக்குமான கெமிஸ்ட்ரி எப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் அப்படி நீங்க அதான் பாக்கீங்க, அதான் பண்ணோம். லவ் வேற கெமிஸ்ட்ரி வேற தெரியல, நான் அப்புறம் கத்துக்கிறேன் தனியா. ஓகே. ஜிவிஎம் சார் பண்ணிருக்காரு, எப்படி நல்லா இருக்கும். ஆஹா சோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பர். பட் ஐ திங்க் ஒரு 3 டைரக்டர்ஸ் அப்படின்றத தாண்டி ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் காட் தேர் ஓன் கிராஃப்ட். ஒரு விஷயமா நம்ம பண்ற ஒரு விஷயம். அண்ட் ஹவ் வாஸ் இட் உங்களுக்கு இவங்களை வச்சு ஒரு படம் பண்ணி as a director ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்க மைண்ட்குள்ள ஓடிட்டே இருக்கும்ல. ஹவ் வாஸ் இட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்ல அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஒரு பக்கம் விஜய் ஆண்டனி சார் இருக்காரு, ஒரு பக்கம் ஜிவிஎம் சார் இருக்காரு, நல்லா புது பையன். ஸோ பயந்து தான் பண்ணேன். ஆனா பட் அவங்க கொடுத்த ஒரு கோஆபரேஷன் இருக்கு. ஸோ ஒரு நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நீங்க பண்ணுங்க, நாங்க கூட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எனக்கு எப்பயுமே இருந்தது. ஸோ அதனால நான் எடுத்துக்கிட்ட கதையை அதை கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். Superb. And sir, உங்களுக்கு ஒரு கேள்வி, because you worked with Dana now, so as a director, what would you like to tell Dana? இல்ல nothing at all, because நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அது ஒரு ஆக்டருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு கன்விக்ஷனோட ஒரு விஷயம் பண்ண வைக்கிறது, அது எல்லாமே he provided. And எனக்கு அது ஒரு பயமாவே இருந்துச்சு. வேற ஒரு செட்டுக்கு போகும்போது நம்ம எதுவும் சொல்லவும் மாட்டோம், அது நம்ம நினைக்கிற மாதிரி வந்துருமா, அன்னைக்கு நாள் ஈஸியாக கடந்துருமா அப்படின்னு நான் பார்ப்பேன். பட் he and it's a very big film actually. The trailer doesn't do justice to the film. இந்த கதைக்கு பின்னாடி ஒரு ஊரே இருக்கு அப்படின்னு நான் தைரியமா இங்க சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேல் உள்ள ஒரு படம் அது. When you narrated to me itself, I got that feel, and then I was waiting to see how he'll pull it off towards the climax and everything, and he did it so very easily, and in the middle of so many constraints. Sir ku peri action nadandha Vijay Anthony ke in the middle of the shoot, and to come back from that in a month's time and pick up shoot la na edirpaakave illa. In fact our adipattu hospital irukumbodhu we shot for 2 days, and he was saying 6 to 8 months poidum nenikiren appdi solittu irundharu. But with all that pain and everything, he came back in, and everything fell in place. I think this film is meant to be, and I guess Dana stayed outside because he wants his film to speak and not so much himself, I think so. Yeah. Superb. So thank you sir, thank you so much. நாங்க தேங்க்ஸ் கிவிங்ல முடிச்சிரோம் அப்படியே இருந்து. இல்ல நீங்க இருக்கணும் சார், ஆக்சுவலா ஜிவிஎம் சார் இருக்கணும் சார், கடைசி வரைக்கும் இங்க. ஆமா நில்லுங்க சார். Actually very sweetly எனக்காக அந்த டேட்டே ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. I like to thank the producer for that. நான் கொச்சின்ல கொஞ்சம் ஸ்டக் ஆயிருந்தேன், பட் சாட்டர்டே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொன்னப்போ immediately changed it, and so thank you so much. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ராஜா சார் ரொம்ப நன்றி சார். ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் ஆக்டர்ஸாக பேர் வாங்கிட்டு போயிடுவோம், டைரக்டர்ஸாக பேர் கிடைக்கும், பணம் போட்டு அதை ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணி ஒரு படம் தயாரிக்கிறதுன்றது வந்து முன்னாடி சொல்லுவாங்களே வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் கூட ரொம்ப டஃப். வந்து படம் எடுத்துப்பார் அப்படின்றது சாருக்கு தெரியும். ப்ரொடியூசர்னா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு சொன்ன டேட்டில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது
சாதாரண விஷயம் இல்லை. 7 படமாக தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய படம் ஃபியூச்சரில் பண்ணோம் சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எந்த குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பெரிய படமாக இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் தனா ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் தேங்க்யூ ரியா, ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. உங்கள் மன்மதிலே பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு சீன் வைக்கலனா கூட இந்த படத்தில் அவர் நம்ம ஃப்யூச்சரில் வைப்பீங்கள்ல இதாவது. தேங்க்யூ ஸோ மச். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸ்போர்ட்டிவாக நான் வந்து கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் 1லேருந்து ரெகுலராக தெலுங்கில் வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்தரிக்கி நமஸ்காரம் தவிர்த்து ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஆனால் நீங்கள் வந்த ஒரு படத்தில் 2 படத்துலேயே வந்து தமிழில் ஈஸியாக ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் பேசுகிறீங்க சகஜமாக. தேங்க்யூ ஸோ மச். நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரீசெண்டாக 4 நாளையும் எங்கள் கூடயே இங்கே ஸ்டே பண்ணி ப்ரொமோட் பண்ணி படத்துக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ப்ரொடியூசர் கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹீரோயினாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்வர்யா தத்தா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையாக டான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ கிருத்திகா ஃபார் ரைட்டிங் த லிரிக்ஸ். ஒரு இந்த காலத்தில் வந்து அது குத்துப்பாட்டுக்கு ஒரு பெண்ணாக இருந்து லைன் பெயின் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவோட நாயகன் விவேக் மேலே வந்திருக்கீங்க. ரொம்ப உங்களோட ஃபேன்னா உங்கள் புகழ் படத்துலேருந்து உங்கள் ஆடியோஸ்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணுறேன். நல்ல ஒண்டர்ஃபுல் குவாலிட்டி. இந்த படத்தோட ரீடக்காரிங் ரொம்ப நல்லா வந்திருக்குது. விவேக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக ஆண் குழந்தை பிறகுதுன்னு நினைக்கிறேன். சம் குழந்தை பிறகுது. ஓகே, அது ப்ரெக்னென்ட் குழந்தை பிறகுது. அதனால வந்து அவரால் வர முடியல. அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் டைம் இவர் தனியாக வந்திருக்கிறாரு. ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு அருமையான ஒரு பேர் அவங்க இண்டஸ்ட்ரியில். மெலடியும் டெக்னாலஜி சேர்ந்து ரொம்ப அருமையாக பண்ணக்கூடிய நீங்கள் இன்னும் பெரிய பெரிய ஹைட்ஸை அடையணும். சங்கத்தமிழன் அப்படி வந்திருக்கேன் மேலே. ரொம்ப நான் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு நெக்ஸ்ட்டு வந்து கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஈக்குவலி எடிட்டர். ஸ்டோரியை சரியாக கன்வே பண்ணுறதுல வந்து தே ப்ளே வெரி மேஜர் பார்ட். ஒரு படம் வந்து நாங்கள் ஒரு 3 மாதம் ஷூட் பண்ணுறோன்னா 4-5 மாதம் உட்காந்து எடிட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன், மியூசிக் வந்ததுக்கப்புறம் டப்பிங் வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் கையில் தான் ஒரு படமே இருக்குது. இந்த படம் வியாபாரமாக இருக்குது, இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னா அது சங்காவோட உழைப்பு, எடிட்டிங் ஒரு முக்கியமான காரணம். சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தனா. வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா சார் தமிழ் சார் வாங்க சார். அடுத்த ஒரு டைரக்டர் கானாக்காரன் மாதிரி இப்போ ரீசெண்டாக கார்த்தியோட ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். சார் பார்த்தா ரொம்ப டெரர் மாதிரி இருப்பார், ஆனால் வெரி நைஸ் ஜென்டில்மேன். ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவார். அவர் டேரக்டர் செட்டில் இருக்கிறோம் அப்படி எந்த உணர்வும் இல்லாமல் டேரக்டருக்கு தான் டேரக்டரோட ப்ரெஷர் தெரியுன்ற மாதிரி இந்த 2 டேரக்டர்ஸும் சாரும் சேர்த்துக்கிட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் சார் நீங்களும் வந்துடாமல் அப்படியே வாங்க, முடியும் போது இல்லை, அதனால அப்படியே அப்படியே. ஸோ ரொம்ப ஹீரோயின்ஸே கூப்பிட்டுருலாம். ஆமாம், வந்துருங்கப்பா. ரியா அண்ட் ஐஸ்வர்யா தத்தா நீங்கள் மேலே வாங்க. மாஸ்டர் சார் வாங்க. ஸோ ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தீங்க தமிழ் சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் படத்துக்கும் வாழ்த்துக்கள். விவேக் பிரசன்னா சார் வாங்க. ஆர்ட் டைரக்டர் உதய மேலே வாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கொண்டு வரோம். இந்த படத்தில் தில்ராஜ் சார் சொன்ன மாதிரி ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்குது, உங்களுக்கு என்னதான் வேணுமோ அதெல்லாம் இருக்குது. ஒரு கமர்ஷியல் திரைப்படம் 2 மணி நேரம் 5 நிமிஷம் ஓடும். சார் ஏதோ கேள்வி கேட்குறாங்க. யார்? அனுஷா. எஸ், காஸ்டியூம் டிசைனர் வாங்கப்பா. கிருத்திகா நீங்களும் மேலே வாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து டிஏ பண்ணுற மனோஜ் நீங்கள் வாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாமே இருக்குது. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ இந்த படத்துலேருந்து கருத்துன்னு ஒன்று புதுசாக நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காலங்காலமாக நிறைய படங்கள் நல்ல படங்கள் வந்திருக்குன்றதுனால இந்த படத்தில் எங்களோட முழு நோக்கமே உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான். என்டர்டெய்னராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு திரைப்படமாக தானே எடுத்திருக்கிறாரு. இவரோட வானம் கொட்டிடும் படத்தை பார்த்து தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி வந்து இந்த ப்ராஜெக்டில் கூட பண்ணதுக்கு சம்மதிச்சேன். என் எதிர்பார்ப்பு எந்த விதத்துலையும் குறை வைக்காமல் ஒரு அருமையான படத்தை வந்து தனா எடுத்து கொடுத்துருக்காரு. தனாக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய மேசிவான ஒரு ஆக்ஷன் டைரக்டருக்கான அங்கீகாரம் கிடைக்கும் கண்டிப்பாக. மீண்டும் ஒருமை ஜிவிஎம் சார், நீங்கள் இல்லைன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடைச்சிருக்காது. ரொம்ப அருமையாக உங்கள் ரோலை வந்து கேரி பண்ணீங்க. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு, இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மிக மிக சந்தோஷம், நன்றிகள் சார். ஃப்யூச்சரில் நம்ம வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவை நீங்கள் மாற்றுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ ஸோ மச். இல்லை நீ தானப்பா வா பேசு என்ன வந்ததுலேருந்தே ஹீரோயின் கூட ரொமான்ஸ் இல்லைன்றீங்க. படம் பேரே ஹிட்லர் வச்சிருக்காரு. உண்மையிலுமே ஹிட்லர் மாதிரி நடத்திட்டாரா டைரக்டர்? இல்லை, ஹிட்லரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணார். இனிஷியல் ரொமான்ஸ் கொடுத்தாரு. ஆனால் வந்து ரொம்ப இந்த என்ன சொல்கிறது இருக்குது, ரொமான்ஸ் இருக்குப்பா. தள்ளி பேசுகிறோம். நானும் அவங்களும் கண்ணாக பார்த்து ரொமான்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் இன்னும் க்ளோஸாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வேணுமா அது மாதிரி?
சரி ஓகே இல்ல தேங்க்யூ. இதுல ஆக்சுவலா ஹிட்லர்ல அந்த சொஸ்திக் அந்த கன் எல்லாமே இருக்கு. இது ஆமா. கம்யூனிசம் படமா இருக்குமா? இல்ல ஒரு கெட்டவன், அந்த கெட்டவனுக்கு ஒருத்தன் வந்து கெட்டவனா தெரியறான் அப்படின்னா அவன் யாரு? அவன் நல்லவன். கெட்டவன் பார்வையில ஹீரோ ஹிட்லரா தெரியறான். ஹிட்லர் மாதிரி வந்து கெட்டவனை வந்து டெரர் காட்டலாம். அதனால வந்து ஹிட்லர் பேர் வச்சிருக்காங்க. நீங்க மேடையில பேசுறது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நடிகர் சங்கத்துல வந்து புகார்ல மாட்டினா 5 வருஷம் தடன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன புகார்ல மாட்டினா? அந்த ஹேமா கமிஷன், விஷா கமிஷன் சொல்லிட்டு வந்துட்டு ஆமா ஆமா ஆமா. ஸோ பெண்களுக்கு அந்த இது இல்ல, பாதுகாப்பு இல்லைன்றாங்க. ஸோ நீங்க பாதுகாப்பா தான் ரொமான்ஸ் இல்லாம நடிச்சிருக்கீங்க. இல்லை, படத்துக்குன்னு தேவைப்பட்ட அளவுக்கு பண்ணுறோம்ப்பா. ஆக்சுவலாக படத்துக்கு வந்து டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுறோம். வேறு ஏதாவது முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறீங்களா? நான் எப்படி பெண்களை பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு. அது நீங்க தான் சார் முடிவு பண்ண. இல்லை தம்பி, நீங்களும் ஒரு ஆம்பளை தானே? ஆமாம். ஆக்சுவலா இப்போ வந்து அந்த கருத்து சொல்லிட்டே இருக்காங்க. இல்லை நம்ம சரி, நான் வந்து பெண்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உங்கள் கருத்து என்ன? எப்படி பாதுகாக்கலாம் நம்ம? தங்கச்சின்னு சொன்ன பாதுகாப்பு தாங்க தம்பி, முடியுமா? அதெல்லாம் மனசாட்சி படி பேசுங்கப்பா. என்ன முடியுமா அதை சொல்லுங்க. நீங்க எப்படி பெண்களை பாதுகாக்க போறீங்க சொல்லுங்க. அவங்க அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி. எப்படி நடந்துப்பீங்க? நான் பெண் வச்சுப்போமே, எப்படி நடந்துப்பீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நான் என்ன பண்ணேன்? இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்புறம் ஓகே, இன்டர்வியூ கொடுத்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி நடந்து. ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு பேசுறீங்க? தங்கச்சின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? வேற எதுவும் தேவையில்லை என்கிட்ட உங்களுக்கு ஆக்சுவலா. இல்ல இல்ல, பெண்ணா வந்து நிக்கிறேன் இல்லையா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்க, சாப்பிட்டேன்னு சொல்லியாச்சு. வேற என்ன கேட்டீங்க ஆக்சுவலா? அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க? அடுத்து கூட பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து சுதாரிப்பா அண்ணான்னு பேசிடுறேன் இனிஷியல்ல இருந்து. இப்பெல்லாம் பெண்கள் அப்படிதான் பேசுறாங்கல்ல, தன்னை பாதுகாத்துக்கிறது. ஒரு மாதிரி பசங்களை பார்த்தா, வாலிபுட்ல பார்த்தா எடுத்தவொடனே அண்ணான்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு ஆங்கர் மேல என்ன போகும் தெரியல, வச்சு நீங்க செஞ்சீங்க. சோபனா என்னோட பெஸ்ட் ஆக்சுவலா. நம்ம ஜாலியா பேசிக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லப்பா. அதே போல இப்போ வர நீங்க சொன்னீங்க சமீபத்துல நாங்க ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு, அந்த ப்ரமோஷன் பண்றீங்க, இங்க நிறைய கேமராஸ் இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் ஏன் கொடுக்க மாட்டீங்க? கொடுத்துட்டு இருக்கேன். இது உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கோம். எல்லாரையும் வர வச்சு பேச போறேன். நீங்க எல்லாரும் இங்க வர போறீங்க. இங்க இருக்கவங்க நிறைய பேர் அதை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. சோ அதனால இங்க இருக்கவங்களையும் கூப்பிட்டு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு. ஏன்னா பெரிய ஹீரோக்களை வந்து இவங்க கூப்பிடுறது இல்லை நீங்க. இதோ இப்போ கூப்பிட போறேன் பாரு. உங்களை வச்சு நீங்க யாரெல்லாம் கூப்பிடணும்னு சொல்றீங்களோ எல்லாரும் கூப்பிட போறேன். நேத்து ஒரு 8 சேனல், முந்தானத்து ஒரு 8 சேனல், 16 சேனல் வந்து ஹிட்லர் படம் ஓடுறதுக்காக கொடுத்துருக்கோம் இன்டர்வியூ. இப்போ யாரை கூப்பிடலாம் சொல்லுங்க? நீங்களே கூப்பிடுங்க. யாரு வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச யாராவது போட சொல்ல முடியாதுல்ல. யாரா ஒருத்தர் உங்களுக்கு யாரும் பிடிக்கும் கூப்பிடுங்க. யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, யார் ரொம்ப நாள் இன்டர்வியூ எடுக்காம தவிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்கப்பா, நான் பேசிடலாம் அப்படின்னு. வாங்க சார், மோகன் சார் வாங்க 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 ப்ளீஸ் மேல வாங்க. என்ன அவர் ஹாய்ன்றாரு, உங்க கூப்பிடுறாங்க சார். ஹாய் அப்படின்றாரு. மைக் தேங்க் யூ வாங்க. என்ன செஞ்சிட்டு தம்பி, நான் செய்யற மாதிரியா இருக்கு. எவ்வளவு அன்பா பழகுறேன், எவ்வளவு அன்பா பேசிட்டு இருக்கேன். தம்பி, இது உண்மை மனசு சொல்லுங்கப்பா. இல்ல உண்மையில சார். சரி சரி. வணக்கம். வணக்கம். எல்லாரையும் வந்து ஜிவி சார் வச்சு செய்வார், ஏன் ஸ்டேஜ்ல அவரை வச்சு செஞ்சீங்க? சரி. ஆக்சுவலா என்னன்னா, என் மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்குன்னு ஓப்பனா சொல்றேன். எப்படியாவது பண்ணி இந்த ப்ரொடியூசர் காப்பாத்திடணும். அதை தவிர்த்து எனக்கு எதுவுமே இல்லை. ஒரு குட்டிக்காரன் அடிக்கணும், ஏதாவது ஒன்று பேசணும். இது என் ப்ரொடக்ஷன் கிடையாது. இதுல உள்ள இல்லை எதுவாக இருந்தாலும் அது ராஜா சார் தான் பொறுப்பு. பின்னாடி டிஸ்பிளே வேற ஒர்க் ஆகல. ஒருவேளை ஒர்க் ஆச்சுன்னு சொன்னா ஹிட்லர் தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு ஹீரோவா ஏதாவது பண்ணி ஏதாவது காப்பாற்ற முடியுமே. என்னை நம்பி வந்து ஐஸ்வர்யா ரத்தா இருக்காங்க, அந்த ஒரு பொண்ணு நடிச்சிருக்கிறாங்க, இந்த டீம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. தனாவோட வாழ்க்கை இது 4 வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு. இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுமேன்றதுக்காக, இது என்னோட தனிப்பட்ட நேச்சர் கிடையாது. இந்த படத்துக்காக என்ன பண்ணுறதுக்காக சாரை கூப்பிட்டு ஒரு கடைகள்னு போட்டு அதெல்லாம் நீங்கள் மீடியாவில் போடுவீங்க, மக்கள் பார்ப்பாங்க, இது ஹிட்லர் சம்மந்தப்பட்ட விழான்னு தெரியும். ஸோ அதனால வந்து படத்தை பார்ப்பாங்க, புக்கிங் நடக்கும். எல்லாரும் இந்த படத்தை பற்றி சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்றதுக்காக பண்ண வேலை தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. படத்துக்கு வந்து ஹிட்லர் பேர் வச்சிருக்கீங்க. உண்மையான ஹிட்லருக்கு வந்து ஒரு புகழ் உங்களுக்கு பிடிக்கும், அவருக்கு புகழ் பிடிக்கும், வெற்றி பிடிக்கும். அதே மாதிரி விஜய் ஆண்டனிக்கு வந்து கிசு பிடிக்கும். இந்த ஹிட்லருக்கு என்ன பிடிக்கும்? இந்த ஹிட்லருக்கு ஒன்றும் இல்லை, தனாவோட சொன்ன இல்லையா, ரொம்ப அருமையான டைரக்டர், ரொம்ப அருமையான ப்ரொடியூசர். இவங்களோட வெற்றி எனக்கு பிடிக்கும். அவங்க ஜெயிக்கணும், அவங்க வெற்றி எனக்கு பிடிக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மூமெண்ட்ல என்னோட தேவையில்லாமல் 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய என்னோட படம் வெற்றி அடையணும், ஓடணும். அதுக்குரிய தகுதி அத்தனையுமே இந்த படத்துக்கு இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும். சார், லாஸ்ட் படம் வந்து இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக்டரும் சரி,
ஆக்டரும் சரி டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி யாரும் இருந்தாலும் சரிங்களா. ஆனால் வந்து திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிள் வருது. ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது. அப்படி எப்படி சார் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? லாஸ்ட் படம் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, ஃபர்ஸ்ட் ஷோவே பிரச்சனை வந்தது, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அதை? இல்லை, அது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் முடியுமோ. இப்போ நீங்கள் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்குறாங்க, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எல்லாருக்கும் ஒரு மனுஷங்க தூக்கி விடுவோம் இல்லையா? அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த துறையில் இருந்துட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணுறோம், அவ்வளோதான். சரி சார், எப்பவுமே வந்து நீங்கள் விஜய் ஆண்டனி சார் வரும்போதெல்லாம் அவங்க ஒய்ஃபை கூட்டின்னு வருவாங்க. ரொம்ப சமீப காலமாக இல்லை, ஏன் அவங்க வந்தாங்கன்னா ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண முடியாதுனாலயா? இல்லை, அப்படி இல்லை. கொஞ்சம் அவருங்க வேறு சில விஷயங்கள்னால கொஞ்சம் வீட்டில் இருக்கிறாங்க. மேபி இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு இன்னும் சகஜமான நிலைமைக்கு வந்துருவாங்க. கூட்டுருங்க, அவசியம் கூட்டுருங்க. அக்காவை கூட ரொமான்ஸ் பண்ணுறீங்க, என்ன சார் அர்த்தம்? இல்லை, அப்படி வினைத்தாண்டி வருவாயில் ஜெஸ்ஸி தான் அவர் ரொமான்ஸ் பண்ணியிருப்பார். சிம்பு ஆக்சுவலாக அவங்க அக்கா தான் ஜெஸ்ஸி. அதான் அது மாதிரி கௌதமேன் சார் இருந்ததுனால அப்படி ஆரம்பிச்சு போகுது. அவங்க அக்கா கிடையாது, ஃப்ரெண்டு தான். சின்ன பொண்ணு தான், ஒரு 16 வயசு இருக்குமா அவங்களுக்கு? ஐயா விட்டுருங்க ஐயா, எதுக்கு இத்தனை கேமராஸை போட்டுட்டு ஐயா உங்களுக்கு ஓகேவா? ஹாப்பி ஆயிடுச்சா? நீங்க இன்டர்வியூ எடுக்கணும், உங்க நண்பன் எடுத்துட்டீங்க. வேற ஏதாவது கேள்வி? வேற என்ன கேக்குறாங்கன்னா, பர்சனலா ஒரு சேனலுக்கு போயிட்டு சின்ன சேனல் கூப்பிட்டா யாரும் பெரிய ஆக்டர் யாரும் கூப்பிடுறது கிடையாது. இப்போ விஜய் ஆண்டனி மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வார்த்தை கேட்குறோம் நாங்கள். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற யாரை கூப்பிடலாம் நீங்க சொல்லுங்க, கூப்பிடலாம். டேரக்டர் இல்லை சார், நீங்க இன்டர்வியூ வந்து அவங்க கூப்பிட்டா வந்து பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா பண்ணலாம். இப்போதைக்கு உங்க ஆசை திருப்தி பண்றதுக்காக ஏதாவது ஒருத்தர் கூப்பிட்டுருங்க. வாங்க சார். ரிக்கோ கார்த்திகன் இருக்காரா? வேற யாரும் தோணுனா கூட மேல வரலாம், என்கிட்ட கேள்விகள் கேட்கலாம், பேசலாம், ஜாலியா இருக்கலாம். வாங்க வாங்க, யாராவது சும்மா வாங்க, என்ன வேணா பேசலாம். வாங்க, ஜாலியா. இந்த டிவி சின்ன டிவி விமல் யாரு? ஓ என்ன தந்தி என்ன சின்ன சேனலானே? நாகராஜ் 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 வாங்க தம்பி. நாகராஜ் 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 எல்லாருமே கோரஸ் சொல்றாங்க. யார் அவரு? நாகராஜ் நாகராஜ் தந்தி டிவில இருந்து ஒருத்தங்க வந்துட்டு இருக்காங்க. வாங்க தம்பி, வாங்க. போன் பேசிட்டு வராரு. போன் பேசிட்டு வராரு சார். அவரு அவர்கிட்ட என்ன கேள்வி எல்லாம் கேட்கலாம்னு கேள்வி கேட்டு வராங்க மேனேஜ்மெண்ட்ல. அப்படியே ஏறி வந்துடுறாங்க. படி வழி ஏற டைம் ஆகும். சார் நாகராஜ் சார் கிங்ஸ்லி அந்த நீ வரல. யாரு? கிங்ஸ்லி. தெரியல. நாகராஜ் இல்லாம கிடையாது. யாரா கலாஜி விட்டாரு. நல்லா இருக்கீங்களா? நாகராஜ் யாரும் தெரியல. நாகராஜ் சார். AMN TV நாகராஜ் அவர்கள் ப்ளீஸ் வாங்க. இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க போல. என்ன சார் விஜய் ஆண்டனி சார் ப்ரமோஷனுக்கு அவரை கூட்டு போயிடலாம் போல நீங்க. பயங்கர வாங்க வாங்க வாங்க. தம்பி நீங்க தான் கேளுங்க. போங்க நாகராஜ். நாகராஜ் நாகராஜ் சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷம் போங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. தந்தி சேனல்ல வந்து நம்மளோட இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க சார். ஓகேப்பா, பண்ணியாச்சு. சரி. உங்ககிட்ட நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, நீங்க பண்ற படத்துல உங்களோட மியூசிக் கண்டிப்பா. ஆக்சுவலா ரொம்ப மிஸ் பண்றோம் மியூசிக். இந்த படத்துல ஒரு சாங் நீங்க மியூசிக் பண்ணிருக்கீங்க. ஒரு சாங் பாடியிருக்கேன் மெர்வின்காக. ஆக்சுவலா அந்த பாட்டு மியூசிக் பண்றேன். இந்த படத்துல வந்து இன்னொருத்தங்க மியூசிக் போட்டோம் இல்லையா? நம்ம அடுத்த படம் வந்து லியோ ஜான் பால் டைரக்ஷன்ல டிசம்பர் ரிலீஸ் ஆகுது. அருவி டைரக்டரோட படம் வந்து அடுத்த சம்மர்ல ரிலீஸ் ஆகுது. அந்த 2 படத்துக்கு நான் மியூசிக் பண்றேன். ஃபுல் படம் நீங்க மியூசிக் பண்றேன். இதுக்கப்புறம் பண்றேன் கண்டிப்பா. ஒரு சாங்காவது பண்ணுங்க. கண்டிப்பா ஃபுல் படம் பண்றேன். சார் அதே மாதிரி இந்த படத்துல ஹிட்லர்ல வந்து ஒரு பெரியான சாங் ஆமா. அந்த சாங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் மேல நோட் எல்லாம் தூக்கி போட்டு ஆடுற மாதிரி. என்ன பாட்டு? இப்போ ஐஸ்வர்யா அந்த பாட்டு. ஆமா. நீங்க வந்து நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க, நல்ல கருத்துள்ள படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி சீன்கள் உள்ள பாடல்களை தவிர்த்துறாங்க. ட்ரை பண்றப்ப ஆக்சுவலா என்ன நடக்குது உலகத்துல வந்து, நீங்க துபாயில பாத்தீங்கன்னா பெலி டான்ஸ்ல ஆடும்போது பணத்தை தூக்கி போடுறாங்க. இப்போ தூக்கி போடுறோம், கெட்டவன் பாரு, இந்த மாதிரி கெட்டது செய்யறான் பாரு அப்படின்னு அந்த கெட்ட விஷயத்த காட்டினாதான் நல்ல விஷயத்த காட்ட முடியும். இப்படி போடாதீங்கன்னு சொல்றதுக்கு படத்துல ஒரு சீன் வச்சு போட்டு தானே அவனை வில்லனாக்க முடியும். அப்படி ஒரு சீனாக தான் இருக்கும். தேவையான லெவலில் தான் சோஃபார் இந்த படம் ஃபுல்லா எடுத்திருக்காரு. நீங்க படம் பார்த்தப்போ உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். நாகராஜ் வந்து இந்த சினிமாவுக்கு லாஸ்ட் மூவி அதை விட்டு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே நடிகர் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்க அவர் சினிமா விட்டு போகிறத பத்தி? இல்லை, நல்ல கலைஞர், நிறைய திரையர்களை நிரப்பிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. தொடர்ந்து நடிக்கணும். பட் அவர் நினைச்சிருக்க விஷயத்த பண்ணிட்டு நடிக்க முடியாது இல்லையா?
ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா நடிக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால காலம் தான் பதில் சொல்லணும். எனக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. நாகராஜ் 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 வாங்க வாங்க, மேலே வாங்க மேலே வாங்க. என் லைஃப்ல ஹிட்லர் தான். இந்த படத்தை நான் தான் ஹிட்லர். உங்க லைஃப்ல பொறுத்த வரைக்கும் எத்தனையோ மூவி நீங்க பண்ணிருக்கீங்க. சோ உங்க லைஃப்ல வந்து ஹிட்லர்னா அவங்க ஹீரோவா வில்லனா? இல்ல பேர் தான். இப்போ ஆண்டனின்றது மார்க் ஆண்டனி வந்து பாஷால வந்து வில்லன், நான் வில்லனா? ஒரு பேர் வந்து அந்த பேரையே வந்து காலி பண்ணிடுறது இல்லையா? நிறைய பேர் உலகத்தில் ஹிட்லர் வாழ்ந்துருக்காங்க. அதுல ஒரு வீணா பண்ணது இந்த ஹிட்லர் ஆக்சுவலா. இன்னும் வந்து ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் ரிவ்யூ பண்றாங்க. ஸோ சோசியல் மீடியால பொறுத்த வரைக்கும் வந்து ரிவ்யூக்கு வந்து நீங்க வந்து ஒரு சில ரிவ்யூவர்ஸ் வந்து நீங்க பண்ற தப்புன்னு நீங்க சொல்லிட்டீங்க. தப்பு பண்ணும்போது மட்டும் தப்புன்னு சொல்றேன். ஸோ ஹிட்லரே ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆமா. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தங்க ரிவ்யூ பண்றது ரிவ்யூவா இருக்கணுமா ஒப்பீனியனா இருக்கணுமா? அவங்க ஒப்பீனியனா இருக்கணும், ரிவ்யூவா இருக்கணும், எப்படி வேணா இருக்கலாம். சரி, இன்னொருத்தர் வாழணும், நம்ம எல்லாம் சந்தோஷமா அந்த உலகத்துல கடந்து போகணும், ஜேர்னி நல்லா இருக்கணும், ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுன்ற நோக்கில் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆமா சார். இந்த படம் வந்து ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படமா இருக்கும்? உங்களுடைய ரொம்ப முக்கியமான படமா இருக்கும், கமர்ஷியல் படமா இருக்கும். நம்பி வந்து ஹிட்லர்ன்ற படம் வந்து 27th ரிலீஸ் ஆகும்போது தியேட்டருக்கு வருவாங்க. வர்ற யாருமே டிசப்பாயிண்ட் ஆகாம கண்டிப்பா திருப்பி போவோம். இது வந்து மூவியோட ப்ரமோஷனுக்கு நான் கேட்கறேன். ஸோ அவுட் ஆஃப் மூவி தான். அவுட் ஆஃப் மூவி கேமரா கேட்பீங்களா? இல்ல உங்ககிட்ட கேட்கறேன். சரி.